ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே பொருந்துகிற மாதிரி அருமையான குருமா ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம வெறும் தக்காளி இருந்தாலே போதும், டக்குன்னு சூப்பராக இந்த குருமா செஞ்சிடலாம். ரொம்பவே சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை வந்து நான் துருவி எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகாய். நான் இன்றைக்கி செய்கிற அளவு பார்த்தீங்கன்னா 4 பேர்த்துக்கு ஒரு வேளை கலவாக செஞ்சுருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக 10 முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 சின்ன பீஸ் வந்து சின்னமன் ஸ்டிக், அதாவது பட்டை எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம். ஒரு 4-5 குருமிளகு எடுத்தால் போதும். பாருங்கள், ஒரு 4-5 குருமிளகு சேர்த்துட்டிங்கன்னா சரி. ஏன்னா நம்ம காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தால் போதும். நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பொதுவாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து பொட்டுக்கடலை சேர்த்து தான் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்ந்தா இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் வந்து 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பீஸ் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை சேர்த்துருக்குறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்க ஆரம்பிச்சதுமே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 எண்ணெய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துக்குவோம். நம்ம சேர்த்துட்டு இது நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. தக்காளி வந்து நல்லா ஓரளவுக்கு மசிச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மசால் பொடி சேர்த்துக்கலாம். அதாவது மசால் பொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுருவோம். நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து டக்குன்னு நம்ம காய்கறியெல்லாம் வேக வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இது போல் சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக குருமா செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துருவோம். சேர்த்து இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுருவோம். இது வந்து நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் கொதித்து கலர் வந்து நம்ம சேஞ்ச் ஆகி வரும். அதாவது நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பார்த்திங்கன்னா மல்லி, கருவேப்பிலையெல்லாம் அரைச்சிருக்கிறோம். அதனால் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாகி வரும். அதளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குருமா வந்து சூப்பராக நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வந்துருச்சு. அருமையான சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய குருமா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை தூவி நம்ம குருமா எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நேற்று ஆப்பம் ரெசிபி வந்து அப்லோடு பண்ணியிருந்தோம். இப்போ அதோட ஆப்பம் சைடிஷ் ரெசிபி தான் இந்த தக்காளி குருமா. அவ்வளோதாங்க, சூப்பரான குருமா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.